அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் எக் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி போட்டு வறுத்துட்ருக்கேங்க. இதில் 2 லவங்கம் 2 ஏலக்காய் சின்னதாக 2 பட்டை சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்திட்டு வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பாதி ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக சாஃப்ட் ஆகுங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணுங்க. ஹையில் வச்சா தீஞ்சிரும் பார்த்தீங்களா, அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது நல்லா ஆற விட்டுட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பாதி ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திட்டு பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வறுத்துட்ருக்கேங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்திக்கலாம். இது மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கெட்டியாகுங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு சேர்த்திக்கணுங்க. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க. அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஸ்மெல் போகணும், அதுக்காகத்தான். அதுக்கப்புறமா எந்த தண்ணியும் சேர்த்த வேண்டாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றணும் பார்த்திங்களா, அந்த தண்ணியே போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் முட்டையை உடச்சி தாங்க போட்டு கிரேவி செய்ய போகிறேன். நீங்கள் பாயில்டு எக்கு கூட சேர்த்திக்கலாம். இப்படியும் நான் செஞ்ச மாதிரியும் செஞ்சுக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் 3 முட்டை சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா சேர்த்திட்டு சிம்மில் வச்சிடணுங்க. சிம்மில் வச்சு கொத்தமல்லி மேலே தூவிட்டு மூடி போட்டு மூடிடணுங்க. 7 to 8 நிமிஷம் விடணுங்க. இது பூரி, சப்பாத்தி, தோசை, பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.